வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசோட விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழ்நாட்டுல செயல்படுத்த மாட்டோம். அதுக்கு பதிலா கைவினைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில விரிவான திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விவகாரத்தை வச்சு மறுபடியும் பெரிய சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்குது சங்கி கும்பல்கள். மத்திய அரசோட இந்த விஸ்வகர்மா திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பிரதமர் மோடியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரால் துவக்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு 13,000 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கீடு பண்ணுச்சு. என்னப்பா இதெல்லாம் எவ்வளவு அருமையான திட்டம் தெரியுமா? இந்த ஸ்டாலினோட அரசு மத்திய அரசு கொடுக்கிற இந்த திட்டத்தை நிராகரிக்க காரணம் என்ன தெரியுமா? மத்திய அரசுக்கு நல்ல பெயர் கிடைச்சிட்டா அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல பிஜேபி தானே ஆட்சியை பிடிக்கும், அந்த பொறாமை தான் அப்படின்னு சங்கிகள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு கிடக்குறானுங்க. ஏன்னா சங்கிகளா, உங்களுக்கு எல்லாம் அறிவு மசரன்னு ஒண்ணு இருக்கா இல்லைன்னா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் அடுத்து ஒரு 100 வருஷத்துலயாவது அறிவு கூந்தல் வளருமா? இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே முட்டா பயல்களா தான் இருப்பீங்களா? இன்னைக்கான வீடியோல இந்த திட்டத்துல தமிழக அரசு ஏன் மாற்றங்களை கொண்டு வர சொல்லுது, சங்கிகள் ஏன் பயில்ஸ் வந்த பண்ணி மாதிரி இந்த திட்டத்தை ஆதரிச்சு காட்டு கத்து கத்துறானுங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த திட்டத்துல பிரதமர் விஸ்வகர்மா சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு சான்றிதழையும் கொடுத்து ஒரு அடையாள அட்டையையும் கொடுத்து முதல் தவணையா 1,00,000 ரூபாய் வரைக்கும் வட்டியில்லா கடனாகவும் 2வது தவணையா 2,00,000 ரூபாய் கடனும் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டியில 13%, 8% மத்திய அரசு மானியமா கொடுக்கும். மிச்சம் 5% வட்டியை மட்டும் நம்ம கட்டினா போதும். அடிப்படை பயிற்சி, மேம்பட்ட பயிற்சி அப்படின்னு 2 விதங்கள்ல பயிற்சிகளை கொடுக்குறாங்க. பயிற்சி பெறவங்களுக்கு தினமும் 500 ரூபாய் நிதி உதவியா கொடுக்குறாங்க. கருவிகளை வாங்க 15,000 ரூபாய் நிதியும் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இதுல கலந்துக்கலாம் அப்படின்னா தச்சர், பொற்கொல்லர், குயவர், சிற்பி, செருப்பு தைக்கிறவங்க, கொத்தனார், கூடை, பாய் இதெல்லாம் பின்றவங்க, தொடப்பம் செய்யறவங்க, கயிறு செய்யறவங்க, பொம்மை செய்யறவங்க, முடி வெட்டுறவங்க, சலவை தொழிலாளிகள், பூ மாலை கட்டுறவங்க, தையல் தைக்கிறவங்க, மீன்பிடி வலை தயாரிக்கிறவங்க, படகு தயாரிக்கிறவங்க, கொல்லர் பற்ற வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு 18 விதமான தொழில்களை செய்யறவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசும் மேற்கு வங்கமும் ஏத்துக்கல. இதுவரை 2,60,18,676 பேரு விஸ்வகர்மா திட்டத்துல பயன்பெறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுல 25,04,250 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை பேர் வாழ்க்கையையும் மோடி ஐயா பின்னால கயிறு கட்டி இழுன்னு இழுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். என்னடே சொல்லுத, நிதியுதவி கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே, என்னடே பிஜேபி என்ன செய்தாலும் இருப்பீங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இவனுங்க நல்ல திட்டங்களை கொண்டு வந்தா நாம ஏன் எதுக்க போறோம்? நம்ம என்ன பாண்டேவா, இல்ல சீமானா, இல்லைன்னா அர்ஜுன் சம்பத்தா சம்பந்தம் இல்லாம எதுக்குறதுக்கு இல்லைன்னா பேசுறதுக்கு? சரி, இப்போ இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் எதுக்காக சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழக அரசு இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. இந்த குழு விரிவான ஒரு ஆய்வை செய்யுது. அந்த ஆய்வுல இறுதியா என்ன தெரியுதுன்னா, இது ஒரு டுபாக்கூர் திட்டம். குலத்தொழில அடிப்படையா வச்சு குலத்தொழில ஊக்குவிக்கிறதுக்காக வர்ணாசிரம அடிப்படையில நீ முடிவெற்றியா கடைசி வரை முடிவெட்டிக்கிட்டே இரு, நீ கொத்தனார் வேலை செய்யறியா, நீ கடைசி வரை கொத்தனார் வேலை பாரு, உங்க அப்பா முடிவெற்றவரா நீயும் முடிவெட்டு, உங்க அப்பா கொத்தனாரா நீயும் கொத்தனார் வேலை பாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கல்லூரிக்கு போக வேண்டிய இளைஞர்களை மடமாத்தி தேங்கு நிலையில அவங்கள தங்க வைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சி திட்டம் அப்படிங்கிறது நல்லா புரியுது. இந்த லோனுக்கு அப்ளை பண்றவங்க யாரா இருக்கணும்னா வழி வழியா, மரபு வழியா குடும்ப தொழில், அதாவது அந்த குடும்பத்தோட பாரம்பரிய தொழிலை செய்யறவங்களா இருக்கணும். நம்ம நூல் வகையாராக்கள் எல்லாம் அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அவங்க மணி அடிக்கிறத விட்டுட்டு டாக்டர் ஆகுவாங்க, என்ஜினியர் ஆவாங்க, அட்வொகேட் ஆவாங்க. ஆனா நீ என்ன பண்ணணும்? தமிழன் மாட்டுக்கறியை தின்னுட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு ரெக்கைய விரிச்சிட்டு குலத்தொழில பண்ணணும். உங்க அப்பா முடி வெட்டுறாரா, நீ என்ன பண்ணணும்? முடி வெட்டணும். நீ என்ன ஆகக்கூடாது? டாக்டர்லாம் ஆகக்கூடாது, அட்வொகேட்லாம் ஆகக்கூடாது, நீ முடி வெட்டணும். சரிப்பா, நான் முடி வெட்டல, ஒரு சிற்பம் செய்யற தொழிலை பண்றேன் அப்படின்னா லோன் கொடுப்பீங்களா? அதுவும் கூடாது. ஏன்னா அது இன்னொருத்தனோட குலத்தொழில், அதை நீ பண்ணக்கூடாது. உலகத்துல இப்படி ஒரு திட்டத்தை தன் நாடு முன்னேறணும்னு நினைக்கிற எவனாவது கொண்டு வருவானா? மூளையில முடியளவு அறிவு இருக்கிறவனாவது எப்பா இது சூப்பர் திட்டம்ப்பா, இதை வச்சு நம்ம மாநிலத்தை முன்னேற்றி போடலாம் அப்படின்னு தன்னோட மாநிலத்துக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பானா? இதை மக்கள் தான் சிந்திக்கணும். இந்த திட்டம் மக்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரப்பட்டதா இருந்தா எப்படி இருந்திருக்கணும்? எப்பா நீ படிக்கிற காலத்துல நல்லா படிப்பு முடிஞ்ச பிறகு உனக்கு தொழில் தொடங்க லோன் வேணுமா? அதை நாங்க தர்றோம், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, அப்படித்தானே இருக்கணும். திராவிட கொள்கைகளை அடித்தளமா வச்சு ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டுல இதெல்லாம் எடுபடுமா? உங்க நாசகார திட்டம் எல்லாம் எடுபடுமாப்பா? ஒருவேளை சீமான் மாதிரி ஒரு அரைவேக்காடு ஆட்சி பண்ணிட்டு இருந்தா இப்போ இந்த திட்டம் இந்தியாவில முதலாவதா
தமிழ்நாட்டுக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். மாடு மேயி, ஆடு மேயி, டைனோசர் மேயி, யானை வேணாலும் மேயி. அதுதானே அண்ணன் சொல்றாரு. கண்டிப்பா சூப்பர் திட்டம் அப்படின்னு மண்டைய ஆட்டிக்கிட்டு நடைமுறைப்படுத்தி இருப்பாரு நம்ம சீமான் அண்ணன். எங்க போனாலும் சீமான் அண்ணனை டச் பண்ணாம போக முடியல. அதைத்தான் அவரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல என்ன தாண்டி நீ அரசியலே பண்ண முடியாதுடா அப்படின்னு. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள வந்துருவோம். தமிழ்நாட்டுல யார் வேணும்னாலும் இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெற முடியாது. குலத்தொழில் செய்யறவங்க மட்டும்தான் பயன்பெற முடியும். அப்புறம் வயசு வரம்பு 18. சரியா ஒரு மனுஷன் என்ன படிக்கலாம், எந்த ரூட்ல போலாம்னு முடிவெடுக்கிற ஒரு வயசு. அந்த வயசுல சரியா லாக் பண்ணி குலத்தொழில பண்ண வைக்கிற இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்பப்பா, எப்படிப்பட்ட ஒரு சமூக மேம்பாட்டு தெளிவோட இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதனால ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நம்ம முதல்வர் இந்த திட்டத்துல பயன்பெறும் நபர்களோட குறைந்தபட்ச வயது 35 உயர்த்தப்படணும், லோனும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பிட்ட இந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் குல வழக்கப்படிதான் நாங்க கொடுப்போம்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ குலத்தொழில குடும்ப வழியா நீ அதைத்தான் பண்ற அப்படிங்கிறது கத்தாட்சியா ஒரு சான்றிதழ் வாங்கி அதை விண்ணப்ப படிவத்து கூட இணைக்கணும். அப்போ அதுல என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்குது. ஆனா அதை எதையுமே கண்டுக்கிடாம மறுபடியும் இதை நிறைவேற்ற பிளான் போடுறது ஒன்றிய அரசு. அப்போதான் தமிழ்நாடு அரசு சொல்லுது, நீ புடுங்கின ஆடி எல்லாம் போதும், இந்த விஸ்வகர்மா திட்டத்தை எந்த மாற்றமும் செய்யாம செயல்படுத்துறத தமிழக அரசு முன்னெடுத்து செல்லாது. டேய், எங்க சமூக நீதி கொள்கைகளுக்கு கீழே தான் எங்க ஆட்சியே நடக்குது. நீ இங்க சாதி அடிப்படையில பாகுபாடெல்லாம் காட்டாத, அதையெல்லாம் எங்க வச்சுக்க, ஊப்பியில, மாப்பியில, கேப்பியில, காப்பியில வச்சுக்க, இது தமிழ்நாடு அப்படின்னு தொடரிலேயே போட்டிருக்காரு முதலமைச்சர். அதுவும் இல்லாம குடும்ப தொழில் சாதின்னு வேறுபாடு எதுவும் இல்லாம கைவினைஞர்களை உள்ளடக்கி விரிவான திட்டம் ஒண்ண உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கு. இதனால என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம தாய்க்கிழவி ஊர்கா மாமியில இருந்து மொத்த சங்கி கூட்டமும் கத்தி கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம வானதி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல செயல்படுத்தினா பிரதமருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்ல பேர் கிடைச்சிரும், அப்படி பயந்து போய் தான் அந்த ஆத்தாமையில தான் இந்த திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம வானதி அக்கா. வானதி அக்கா, இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வருமா இல்லையா? சிரிப்பு வருதா இல்லையா? வருமா இல்லையா? மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறதுக்கு இது ஆட்சி பண்றது அதிமுக அரசு கிடையாது அக்கா, திமுக அரசு. அது அப்படி ஆதரிக்கிறது திமுகவுக்கு ஒரு வழக்கமும் கிடையாது. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறு மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் கூட்டாட்சியின் அடிப்படை அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. திமுகவோட அரசியல் பார்வை வேற, அதிமுகவோட அரசியல் பார்வை வேற. இப்ப நம்ம எடப்பாடி ஐயா மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்ணை மூடிட்டு கையெழுத்த போட்டிருப்பாரு. நல்ல வேளை அவரு இப்போ கருத்து கூட எதுவும் சொல்லல. உதய் மின் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தப்ப அதை செயல்படுத்த ஜெயலலிதா மறுத்துட்டாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியல ஒன்றிய அரசால. ஆனா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஐயா எடப்பாடியார் கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சுகமா உட்காந்துக்கிட்டாரு. சொத்து வரிய வருஷம் உயர்த்துற நிதிக்குழுவோட நிபந்தனைய ஐயா எடப்பாடியார் ஏத்துக்கிட்டதும் இதே மாதிரிதான். அடிப்படை அறிவே இல்லாம ஒன்றிய அரசு சொல்றதுக்கு அதிமுக வேணும்னா ஆமாம் ஜாமி போடலாம். திமுக அரசு எப்போதும் தெளிவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். கிடைச்சா அது கிரீடம்